இல்லை நிச்சயமாக என்னென்னா ஐயா சொன்னது மாதிரி இப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு குரோய்டன்லேயே 2 முறை ஒரு கோயில் எரிந்துட்டுது. இப்போ இந்த கட்டத்தில் கணக்க தீ விபத்துகள் நடக்கிறது. அதால் அவர்கள் அதை கவனம் எடுத்துக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க இந்த கடும் வெப்ப சூழ்நிலை காரணமாக. மற்றது உண்மையாகவே நாங்கள் அவர்களுக்கு தெரியாது, நாங்கள் தீச்சட்டி ஏந்தி கொண்டு வரும் பொழுது அது எந்த மனோபாவத்தில் வருகிறோம், அதால் விபத்து நடக்காது என்று. ஆனால் இங்கே இருக்கிற ஃபயர் பிரிகேட், லண்டன் ஃபயர் பிரிகேட் ஆக்கள் அந்த ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அம்மனுக்கு நாங்கள் அம்மன் ஆலயத்திலேயே தீச்சட்டி ஏந்தி அவவின் எங்கள் பிரார்த்தனையை அவ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவா. அதோடு நிறைவு செய்து கொண்டு அதே நேரத்தில் பால்குடம் தாராளமாக ஊர்வலத்தோடு நடந்து செல்லலாம். பார்க்குளம் வேண்டுதல் அது மாதிரி முதல் நிமலனையா சொல்லி இருந்தார், அங்க பிரதட்சணம் செய்கிறது. ஏனென்றால் எங்களோட இந்த ரூட் ஒரு பிரதானமான ஒரு பாதை. 3 மருத்துவமனைகளை இணைக்கும் பாதையாக இருக்கிறது. அதனால் இந்த ஊர்வலத்தால் ஒரு உயிர் ஆபத்து வரக்கூடாது என்பது ஆலய நிர்வாகமாகட்டும், இங்கத்திய கவுன்சில்ஸ் 2 கவுன்சில், இது மெர்டன் கவுன்சில் அண்ட் க்ரோய்டன் கவுன்சில், டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன், போலீஸ், இவர்கள் எல்லாரும் அத்தனை பேரும் அதில் அக்கறையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இது எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும், அன்பர்கள் அனைவருக்கும் அந்த இது இருக்கும். அதால் நாங்கள் இது ஒரு ரோலிங் ரோட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காது. தேர் போகும், தேர் போகேக்க முழுமையாக அது மூடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரமும் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் தேர் போகும். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸோ ஃபயர் பிரிகேடோ வர்றதுக்கு எமர்ஜென்சி ஆக்சஸ் ஒழுங்காகத்தான் இருக்கும். ஒரு ரோடால் போகலாம். அதால் பக்தர்கள் அனைவருடையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், மற்ற பக்கம் ரோட் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக அங்கால போகாதீங்க. ஒரே ரோடால் போவோம். அந்த பக்கத்து ரோட் ஃப்ரீயாக வைத்திருக்கிறதே ஏனென்றால் இந்த 3 மருத்துவமனைகளுக்கும் செல்ல வேண்டிய அவசர சிகிச்சை வாகனங்கள், மற்றது இப்போ ஒரே தீ விபத்து நடக்கிறதால ஃபயர் பிரிகேட் இப்படியான முக்கிய பாதுகாப்புக்குரிய வாகனங்கள் செல்வதற்கு மட்டும் தான் அந்த பக்கத்து ரோட் திறந்து விட்டு இருக்கும். மற்ற தேர் போக போக மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அதால அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கு எங்களால அவ்வளவு ஃபாஸ்டா உருள இல்லாது. அப்ப நாங்கள் அதால தான் போலீஸ் எங்களுக்கு அந்த அனுமதியை இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைத்துத்தான் தந்திருக்கிறார்கள். அங்க பிரதட்சணமோ அல்லது நாங்கள் பெண்கள் விழுந்து கும்பிட்டு கொண்டு போவோம், அந்த வழிமுறைகளை தாராளமாக 5:30 இருந்து கோயில் திறந்திருக்குது. தாராளமாக உங்கள் முழு நேரத்தையும் எடுத்து அம்மனுக்கு கொஞ்சம் வசதியாக ரோட்ல கல்லு முள்ளெல்லாம் குத்தாமல் ஆலயத்து உள்வீதிக்குள்ள நீங்கள் செய்து முடித்தீங்கன்றால் நிச்சயமாக அது அம்மன் அதால உங்களை அந்த வேண்டுதலை குறைவாக பார்க்க போவது இல்லை, நிறைவாக. அதை ஐயா அது ஒத்துக்கொள்வார், அம்மனின் பார்வை எப்படி இருக்கும் என்று. அதனால் எங்கள் மன சுத்தி தான் அதுக்கு முக்கியம். எங்களுடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு எமது அன்பையும் எமது பக்தியையும் அம்மனுக்கு அன்று செலுத்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அதோட நீங்கள் அண்ணா பஸ் ரூட்ஸ் அதுகளை பற்றி கேட்டிருந்தீர்கள். என்னென்றா முதல்ல கோயிலுக்கு வாரத்துக்கு நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் பேர்ல் ரோட், லம்பார்ட் ரவுண்ட் அபவுட். அதில் நீங்கள் 264 அல்லது 289 அல்லது 663
இந்த 3 பஸ்களும் வரும். ட்ராம் ஸ்டாப் வந்து தெரப்பியா லேன். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து க்ராய்டன், வெஸ்ட் க்ராய்டன் அண்ட் ஈஸ்ட் க்ராய்டன். இதுதான் எங்களை கோயிலுக்கு வாரத்துக்கு. நீங்கள் 9 மணிக்குள்ள நீங்கள் இதுக்குள்ளே வர இயலான்னு சொன்னால் நீங்கள் மிச்சம் கொமன் பார்க் ஃபேர் சைட்டுக்கு நேர வாரது நல்லா. மற்றது கோயிலுக்கு வர இல்லைன்னு அதை கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அம்மனை வரவேற்கிறதுக்கும் எங்களுக்கு நிறைய பேர் வேணும். எல்லாரும் அம்மனோடைய வராமல் அம்மனையும் பிள்ளையாரையும் கும்பிட்டு வரவேற்கிறதுக்கு நீங்க மிச்சம் கொமன் ஃபேர் சைட்ல வந்து சேரலாம். அங்க நேரடியாக வருபவர்களுக்கு அங்க வரும் பேருந்துகள் எண் வந்து 45, 127, 264, 64, S1. இந்த 4 பேருந்துகளும் அங்க வரும். நியரஸ்ட் ட்ராம் ஸ்டேஷன் வந்து பெடிங்டன் லேன். ஆனா உண்மையா தெரப்பியா லேன்ல இருந்து வந்தாலும் நீங்க வரலாம். ஆனா பெடிங்டன் லேன் வந்து பக்கத்துல இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து மிச்சம் ஜங்ஷன் அண்ட் மிச்சம் ஈஸ்ட்ஃபீல்ட். இதுதான் இது ரயில்வே ஸ்டேஷன் ஓவர் கிரவுண்ட். டியூப் அண்டர் கிரவுண்ட் வந்து டூட்டிங் ப்ராட்வே, கொலியர்ஸ்வுட், மாடர்ன். இந்த இதுகளுக்குள்ளால நீங்கள் நேராக வரலாம். அது வங்கி முடுமுறையாக இருப்பதால அதோட நொட்டிங்ஹாம் கார்னிவலும் வங்கி முடுமுறையாண்டி தான் நடக்கிறது. அதால முதல்ல டிஎஃப்எல் வெப்சைட்டை பாருங்கோ, எங்கெங்க டைவர்ஷன் இருக்குது, எங்கெங்க என்னண்டா அது ஒரு பெரிய ஒரு கார்னிவல். ஆண்டாண்டு காலமாக லண்டன் உலகத்திலே இருந்தே வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கார்னிவல். அதால பேங்க் ஹாலிடே மண்டேன்றதால நீங்கள் ஒருக்கா வெளிக்கிட முடியாது. இந்த எண்கள் எல்லாம் வரும். ஆனால் எங்களுக்கு இப்போ தேர் நடக்கும் பொழுது பஸ் டைவர்ஷன்ஸ் இருக்குது. அப்போ தேர் ஊர்வலத்தின் பொழுது அந்த 1.5 மணித்தியாலம் அந்த பக்கத்தால பஸ் வராது. அப்ப நீங்கள் முன்னுக்கு வாங்கோ, வந்து திடல்ல நில்லுங்கோ. அப்படின்டா பஸ்ஸுக்கு சோமா வந்துடுவீங்க. அல்லது முன்னுக்கு கோயிலுக்கு வாங்கோ, அல்லது உங்களுடைய பேருந்துகளை கொண்டு வாங்கோ. நான் இதே நேரத்தில் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்றால், எங்களுடைய ஒரு காலத்துக்கு முன்னால சொல்லிக்க ஒரு காலத்தில் தண்ணி காசு கொடுத்து வாங்க போயினோம்ன்றேக்கு எல்லாரும் சிரித்தனாங்க. அப்படி ஒரு காலம் வராதுண்டு. ஆனால் இன்றைக்கு அது நிதர்சனமாக இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்காவிட்டால் இன்னொரு கொஞ்ச காலத்தில் நாங்கள் காற்றும் தண்ணி காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைக்கு எங்கள் அடுத்த முறையை தள்ளக்கூடாது. அதால் நீங்கள் பேருந்தில் உங்களோட மகிழ்வூர்தியில் காரில் வர்றதாக இருந்தால் கார் நிறைய ஆக்களை கூட்டிட்டு வாங்கும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு காருண்டு எங்களுடைய சுற்றுப்புறத்தை சீரழிக்காமல் என்று சொல்லத்தான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அப்படி நாங்கள் ஒரு என்னென்றால் நாங்கள் ஒரு சமுதாயமாகத்தான் இங்கே கூட போகிறோம் என்று. இயற்கை வழிபாட்டை நேசிப்பவர்கள் தமிழர்கள். இயற்கையோடு ஒன்றிணைந்து வருவது எங்கள் மனம். அந்த இயற்கையை பாதுகாப்பது முத்துமாரி அம்மனின் ஸ்பெஷாலிட்டி என்று சொன்னால் மாறி மழையை பொழிபவள். அது அப்படி எல்லா விதத்தாலையும் அன்று நாங்கள் தமிழர் ஒரு 73 நாள் பார்லிமெண்ட் ஸ்கொயர்ல எங்களுடைய மக்கள் அழியக்கூடாது என்று மிகப்பெரிய, இன்று வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமைந்தது. அதில் அத்தனை பேரும் வந்த காவலர்கள் முதல் கொண்டு சொன்னது என்னென்றால், ஒரு போராட்டம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் செய்து காட்டிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரு கண்ணாடியுடைய இல்லை, ஒன்றுமுடைய இல்லை. பார்லிமெண்ட் ஸ்கொயர் எப்ப பார்த்தாலும் அதுவும் அந்த அகவணக்கம், ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அகவணக்கம் நடக்கும். அந்த நேரத்துல உண்மையாகவே அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்வார்கள், அப்படித்தான் இருந்தது.
அது வந்து எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை பறைசாற்றியது. அவ்வளவுக்கு எங்கள் ஒரு ஒரு என்ன சொல்வது, எங்கள் இனமே அழிந்து கொண்டிருக்கிறது, காப்பாற்றுங்கள் என்று கதறிய ஒரு கட்டத்தில் கூட நாங்கள் கட்டுப்பாட்டோடு இருந்த இனம். நிச்சயமாக இப்படி ஒரு தெய்வீக நிகழ்வில் கூட அதே கட்டுப்பாடோடு தான் நாங்கள் இருக்க வேண்டும். அது நீங்கள் சொன்னீங்களன்னா, உங்கள் குப்பைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க உண்டு. குப்பை அழுவதற்கும் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய இதுகள் செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கொண்டு போக தொண்டர்களுக்கு, தன்னார்வ தொண்டர்களுக்கு அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதனால் ஆலயத்தின் சார்பில் அண்ணா உங்களுக்கு நன்றிகள். நான் அதை யோசிக்காததை கூட நீங்கள் வந்து யோசித்து சொன்னதுக்கு. நாம் எதிர்நோக்கும் சிக்கல்களில் பெரிய விஷயம் அது. நிபுணர் அவர்களே ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க? இது இந்த தேர் ஓடுற நேரமா இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் ஷூட்டிங் புரோட்வேல இருந்து 264 பஸ் வெஸ்ட் குரோய்டனை நோக்கி வாரது வந்து அந்த பாக்குக்கு பக்கத்திலேயே வருது. நம்முடைய கோயிலுக்கு வாரதா இருந்தாலும் பாக்குக்கு வாரதா இருந்தாலும் அண்டர் கிரவுண்டுக்குள்ளால வாராக்கள் 264 பஸ் வந்து இலகுவாக எடுக்கக்கூடிய வசதியிலும் இருக்குது. மற்ற அன்றைக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மினிஸ்டர், அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்வாயரன்மெண்ட், ஃபயர், அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் வாரா. அதே நேரத்தில் குரோய்டன் சார்ந்த மேயர் வரையினம், அப்படி அந்த தலைவர்களும் அன்று வந்து சிறப்பிக்கணும். இந்த இந்த அருளை பெறுவதற்கு அவர்களுக்கு கூடுதலான அந்த சக்தி தேவைப்படுகிறது. என்றால் இந்த நிலைமை அப்படியான நிலைமையாகவும் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய முயற்சியும் இந்த ஆலயத்தை மேன்மைப்படுத்துறதோட அதுக்கு உதவுறதுக்குமான விடயங்கள் நிறையவே காத்திருக்கிறது. இதுல 2 நம்பர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று ஆலயத்துடைய நம்பர் 0208 767 9881, 0208 767 9881. இது ஆலயத்துடைய நம்பர். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டோல் போட போறீங்க, ஒரு கடை போட போறீங்க, இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு பங்களிப்பு செய்ய போறீங்க, இல்லாட்டி ஒரு டொனேட் பண்ண போறீங்க என்று சொன்னா பிரத்யேக நம்பர் ஒன்று இருக்குது. 07832 769522, 07832 769522. இந்த 2 நம்பர்களையும் நீங்க தொடர்புக்கு வந்து கூடுதலான விவரங்களை எடுக்கலாம். 5:30 கோயில் திறக்கிறதால நீங்க ஏர்லியாவே வந்து அனைத்து முழு நாளும் அந்த வங்கி நாள் முழுக்களும் குடும்பங்களோட, இது முக்கியமா அடுத்த தலைமுறைக்கான ஒரு விழிப்புணர்வு, அந்த உற்சாகம், அவர்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான முடிவு தேவை. இந்த நிகழ்வு வந்து பள்ளிக்கூட வங்கி விடுமுறைகள் எல்லாம் முடிந்து பாடசாலைகள் தொடங்க போற கிழமைக்கு முதல் கிழமை வர்றதால ஈவன் வெளிநாடுகளுக்கு, இலங்கைக்கு, இந்தியாவுக்கு, வெளிநாடுகளுக்கு விடுமுறைகள்ல போனாக்களும் இது திரும்பி வந்திருப்பினும் நாட்டுக்கு அனைவரும் வந்து இந்த இந்த நிகழ்வுல அந்த நாட்டை, அந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ரிமெம்பரன்ஸ் டேயாக, ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இது அமையட்டும் என்று வணங்கி, நிச்சயமாக இந்த 14 ஆண்டுகள் இடைவெளி என்ற அந்த குறைபாடோ அல்லது அந்த நிலைப்பாடோ இல்லாத அளவுக்கு இந்த தேர் திருவிழா, இந்த உற்சவ காலங்கள் நிறைவை தந்து நெடுதுயர்ந்த ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட இந்த ஆலய சுயோகம் அறக்கட்டளையினுடைய பணியகத்தின்
பரிபாலன இந்த சேவைகள் உயர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். எங்கள் காட்லை சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள். அதே வேளையில் இரண்டாவது சந்ததியாக பிள்ளைகள் நீங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலே சீவரத்தினம் ஐயா அவர்களையும் நினைவுபடுத்தி கொண்டுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அங்கால் நிறைவு கொண்டு வந்து கடந்து செல்ல வேண்டும். பலம் ரோட் டூட்டிங் முத்துமாரி அம்மன் ஆலயமாகவே அது அறியப்பட்ட காலங்கள். அதில் 2 நினைவுகள். ஒன்று, எங்கள் பாடல்கள், எங்களுடைய ஆல்பங்களை ஐரோப்பாவில் உருவாக்க வேண்டும் என்று கானக்குயில்கள் அல்ல, அது சினிமா சன்ரைஸின் உருவாக்கம், கானக்குரல்கள் செய்கிற போது 2வது நிகழ்ச்சியை சீவரத்தினம் ஐயாவிடம் இருந்து உதவி கேட்டிருந்தோம். எங்களுக்கு இது பணம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகளுக்கான மேடைங்கிற போது ஒரு பேச்சும் இல்லாமல் எப்போ வேணும் மண்டபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நிறைவான விடயத்தை தந்து அவர்களுக்கான பரிசுகளையும் ஆலயத்தினுடைய அம்மன் நினைவுகளாகவே கொடுத்திருந்தார். அதுக்கு நன்றி. ஆனால் அந்த நிகழ்வு வெற்றி பெறவில்லை. இப்போதெல்லாம் திருப்பியும் இந்தியாவில் சூப்பர் சிங்கருக்காக சினிமாவில் எங்கள் குழந்தைகள் முண்டியடிக்கிறார்கள். வேறு வழி இல்லை, பார்ப்போம் ஒரு காலத்தில். அதே வேளையில் முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் சார்பில் சிவம் அறக்கட்டளையின் முத்தமிழ் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு முறை நம்மையும் கௌரவித்தார்கள் தவறாக. நான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை, 21வது ஆண்டிலே தவறாக யாரும் சொல்லி 25 ஆண்டு நிறைவு என்று தந்து விட்டார்கள். அப்போது சொன்னேன், மீண்டும் வந்து 25 ஆண்டுகளை கடக்கிற போது இந்த விருதை இந்த நிகழ்விலே வாங்கி கொள்கிறேன் என்று மேடையிலேயே அறிவித்திருந்தேன். இப்போது 38வது ஆண்டை இந்த நவம்பர் மாதத்தில் அடைய போகிறோம். உங்களுடைய பணியிலும் இந்த முத்தமிழ் விழா மெல்லமாக தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே நடைபெற்றாலும் ஒரு பொறுமையான நிலையில், ஆலயம் போன்ற ஒரு பொறுமைகளாக நிறுவனங்களாக இல்லாமல் பிள்ளைகள், குறிப்பாக இந்த இளைய சந்ததிகள் மற்றும் 70 வயதுகளை கடந்த சேவையாளர்களையும் கௌரவிக்கிற நிகழ்வையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசி கூறுகிறோம். எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டு முழு நேரமாக இயங்கிய சீவரத்தினம் ஐயா அவர்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று நாங்கள் நிமலன் அவர்களாக அறிந்து கொண்டேன். நீண்ட காலங்கள் அவரையும் காணவில்லை. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து கொண்டு அவருடைய பணிகளையும் அவர் இதுக்கும் மேலாக அவர் செய்த பணிகளையும் நாங்கள் நினைவோடு தாங்கி நிற்கிறோம். கண்டிப்பாக அது சந்தோஷமான விஷயம். அம்பிகை அவர்களே, நிமலன் அவர்களே, ஐயா போன்ற ஐயாவினுடைய அமைதியான பேச்சும் சுருக்கமான பேச்சும், அதுவும் சிறிய மன்னிப்போடு இலங்கை வள தமிழிலே பேசுகிற போது சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், ஐரோப்பாவில் பல ஆலயங்களிலே இலங்கை குரல்களை ஐயாக்கள் மூலமாக கேட்பது கொஞ்சம் குறைந்து கொண்டு போகிறதோ என்று ஐயம் இருக்கிறது. இந்தியா இலங்கை என்று பிரித்து பார்க்கவில்லை, எதுவும் எங்கள் சொந்த வீடு பக்கத்து வீடு என்று இருக்கிறது தானே. அவை எங்கள் சொந்த வீட்டு குரல்கள், அந்த ஆளுமைகள் இன்னும் சிறப்பாக உயர வேண்டும். உங்களுடைய அமைதியான பேச்சு கவர்ந்தது ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. அதோடு அம்பிகை அவர்களே, நீங்கள் சிறப்பான நிர்வாகத்தை இப்போது நிகழ்த்துகிறீர்கள் என்பது இன்றைய உரைகளின் போது தெரிய வந்தது. பல விஷயங்களை திட்டமிட்டு கவுன்சில் அலுவல்களை யார் பார்க்கிறீர்கள்? சரி, தெரிந்தது, பேச்சில் தெரிந்தது, சொல்லக்கூடியதாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஊர்குடி தேர் இழுப்பார் என்று சொல்வார்கள். இந்த தேரானது ஒருவரால் நடப்பது அல்ல, பொறுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒருவர் யார் என்றால் அம்மன். ஆனால் அம்மனுடைய கருவிகளாக கோடான கோடி பேர் இதை செய்துதான் இந்த தேர் நடைபெறுகிறது. நாங்கள் என்று 3 பேர் வந்திருக்கிறோம் என்றால் எங்கள் முகம் முன்னுக்கு வந்திருக்கிறதே ஒழிய முகம் தெரியாத தன்னார்வ தொண்டர்கள், எங்களுடைய ஆலயத்தின் நிர்வாக சீவரத்தினம் ஐயா அவர்கள், இப்படி பலர் அதான் கோடான கோடி மக்கள், இன்றைக்கு இளைஞர்கள், இவர்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் அவர்கள் அம்மன்பால் உள்ள அன்பும் தான் காரணம். இதே நேரத்தில் நான் ஒரு விடயத்தை கூற மறந்துவிட்டேன். இந்த தேர் திருவிழாவானது, சொல்லப்போனால் எல்லா தேர் திருவிழாவுமே பொது உபயமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் பொது உபயத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் நிச்சயமாக ஆலயத்தை தொடர்பு கொள்ளுங்கோ. அதே மாதிரி இந்த தேர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவோம்.
அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனை கும்பிடுவதற்கே எங்களால் முடியும். ஏனென்றா ஒன்றில் வேலைப்பாடு இருக்கும், ஏதாவது இருக்கும், போகலாமல் இருக்கும். அப்படி அதால அவன் அருள் அவனை கும்பிடுவதற்கே இருக்க வேண்டும் என்றால் ஒரு தேரை செய்வதற்கோ ஒரு கோயிலை கட்டுவதற்கோ நாங்கள் பூர்வ ஜென்மத்தில் நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். லண்டன் மக்களை பொறுத்தவரையில் இப்போ உலகம் சிறிதாகி கொண்டு வருகிறது. அதால் உலக மக்களை பொறுத்தவரையில் கொடுத்து வைத்தவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் நாங்கள் திரும்பி நான் இங்கே இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இடையில 10 கோயிலை தாண்டித்தான் போவோம். அதே மாதிரி இப்போ ஐரோப்பிய மண்ணும் வந்து கொண்டு இருக்கிறது, அமெரிக்கா, கனடா. அதாவது நான் சில நேரம் யோசிக்கிறேன், நான் தமிழர் ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறோமே, எப்படி ஆண்டிருப்பான்? ஒரு காலத்தில் தமிழன் மட்டும்தான் இருந்தான். தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்று உலகமே அங்கீகரித்துட்டுது. அப்போ அப்படி இருக்கேக்க எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்த காலம் என்றால் இப்போ கலியுகம் இறுதிக்கு வரும் பொழுது எப்படி எல்லாரும் ஆள்றதுக்கு இருக்கணுமேண்டு. ஆனால் இயற்கை செய்த நியதி இன்று தமிழர்கள் அனைவரும் உலகளாவிய ரீதியில் வந்துவிட்டோம். இந்த கோவிட் காட்டினது தமிழரின் ஆளுமை என்னவென்று, தமிழரின் திறமை என்னவென்று, தமிழரின் அன்பு என்னவென்று, பண்பு என்னவென்று. அப்படி இன்று உலகளாவிய ரீதியில் நாங்கள் இருக்கிறோம். அது அடுத்த, அதாவது கலியுகம் இரவு முடிந்தால் பகல் நிச்சயமாக வந்துதான், சூரியன் அஸ்தமித்தால் சூரியோதயம் வந்துதான் ஆகும். அதே மாதிரி கலியுகம் வந்தால் அடுத்தது சத்தியுகம் வந்துதான் ஆகும். அண்ணா ஐயா ஒரு நேரம், என்ன நேரம் 8 மணி தாண்டி நீங்க 8 மணி மட்டும் லைவ் சொன்னது. இது குறிப்பா நான் மறக்கிறதுக்கு முதல்ல ஒன்று சொல்ல வேண்டியிருக்கேன். உலகத்திலேயே கூடுதலான கூட தேர்களை செய்தவர் எங்களுடைய அறங்காவலரின் தலைவர் காந்தன் அண்ணா. அந்த வகையில் எங்களுடைய அம்மனுடைய பெயரையும் பிள்ளையாருடைய பெயரையும் அவர்தான் இதை செய்தும் இருக்கிறார். அது ஒரு கூடுதல் விசேடம். ட்ரஸ்டிக்குள்ள மிகவும் ஆளுமைகள், நிறைய டேலண்டுகளோட இருக்குது. வழி நடத்துறதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது. அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம். ஒருவருடைய பங்களிப்பும் இன்றியமையாததான். நிச்சயமாக நன்றி. அம்பிகை அவர்கள் இன்றைய காலத்தினுடைய அந்த தேவையை, ஆன்மீகத்தினுடைய தேவையை தான் வலியுறுத்த நினைத்திருந்தார். நன்றி. அதுக்கும் நன்றி. நிபுணர்களே, உங்களுடைய மக்கள் தொடர்பாடல்கள், ஒழுங்குபடுத்தல்கள் பற்றி பன்னெடுங்காலங்கள் அறிந்தவர்களில் நானும் ஒருவர். அவை சிறப்போடு இன்று அறங்காவலர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கூடியிணைந்து கொண்டவர்களோடு கூடியிணைந்து அழகோடு கூட அடுத்த சந்ததி கடந்து இன்னும் ஒரு தலைமுறையை நோக்கிய திசையிலே உங்களுடைய பயணிப்புகள் இருக்கணும். ஐயா போன்றவருடைய பங்களிப்பு. இப்போ சில இடங்களில் பிள்ளைகள் பேசுவார்கள், அம்மாவோட கோயிலுக்கு போக மாட்டேனே, நாங்கள் ஐயா இழுத்து கொண்டே இருப்பார் என்று. திறந்த வழியிலே சொல்லுகிறேன். பல நிலையில் எங்களுக்கு நேர்காணல்கள் கூட பிள்ளைகள் தந்திருக்கிறார்கள். அம்மாவுக்கு விருப்பம் என்றபடியே ஐயா இழுத்து பூசை பண்ணுறாரு, ஐயோ நான் வேற இல்லை அடுத்த முறை என்று. அவை சில விடயங்களில் மாற்றங்கள் இளைய பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் சில பிரசங்கங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். இவை போன்றவற்றை எல்லாம் கடைப்பிடியுங்கள். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சந்ததி நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு தலைமுறைக்கு கடத்தப்படுவதிலிருந்து நீக்கலாகி விடுவோம். அவை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நாம் இல்லாத காலங்களில் பயனை தருகின்ற வகையிலே நீங்கள் வர வேண்டும். ஆனாலும் போராடி நிமிர்ந்திருக்கிறீர்கள். அந்த வலி இன்னும் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் அவை எல்லாம் நீங்கள் பெற்று சிறப்போடு வருவீர்கள் என நம்பிக்கையோடு நாமும் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்துக்காக 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வங்கி விடுமுறை தினத்தன்று நிறைவாக லண்டன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தேர்விழா உற்சவம் மிச்சம் பார்க்க வரை சென்று அங்கு நாள் முழுவதும் ஒரு கலாச்சார ஒன்று கூடலாகவும் அது திகழ்ந்து நிறைவு காணப்போகிறது. அதனுடைய படிமங்களையே பார்த்திருந்தோம். இதை பார்க்கிற உறவுகள் இந்த வாரங்களில் ஏனையோர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். நிறைய மக்கள் இந்த ஒன்று கூடல் திருவிழாவில் ஆன்மீகமாக கலந்து சிறக்க வேண்டும் என நாமும் வாழ்த்தி கொண்டு விடை தருகிறோம். ஐயா, அம்பிகை அவர்களே, நிமலன், எல்லோருக்கும் நன்றி.
மீண்டும் சந்திப்போம். நல்ல இன்னும் பல செய்திகள் காதில் கிடைக்க வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி அண்ணா. உங்களுக்கும் சன்ரைஸ் வானொலி ஸ்தாபனத்துக்கும் உள்ள அனைத்து உங்கள் நேயர்களுக்கும் அன்பான நன்றிகள், வணக்கங்கள். ஊர்கூடி தேர்ந்தெடுப்போம், அம்மனருள் பெற்றிடுவோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ்க.